இன்னைக்கு ஒரு இனோவா வந்திருக்கு. வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 lakh கிலோமீட்டர் வந்து டிரைவ் ஆயிருக்கு. வெஹிக்கிளோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். வித்தின் ஒரு 8 இயர்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு கிலோமீட்டர் வந்து யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எதுக்காக வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மெக்கானிக்கல் அப்கிரேடேஷனுக்காக வந்திருக்கு. இது என்னென்ன பண்ண போறோம், என்ன கம்ப்ளைண்ட்ன்றத பாத்துடலாம். கஸ்டமரை பொறுத்தவரையிலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஷாக் அப்சர் வந்து கம்ப்ளீட்டாவே ஆக்ஷன் இல்ல. எந்த பள்ளத்துல போனாலும் சத்தம் கேட்குது, வண்டி தும்முன்னு விழுதுன்றது கம்ப்ளைண்ட். அண்ட் தென் வந்து பிரேக்ஸை பொறுத்தவரையிலும் பிரேக்கிங் பண்ணா பிரேக் பெடல் வந்து உள்ள போகுது அப்படின்ற மாதிரி அவரோட கம்ப்ளைண்ட். கம்ப்ளீட்டாவே நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டாவே செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஷாக் அப்சரை பொறுத்தவரையிலும் டோட்டல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாவே டவுன் ஆயிருந்தது. ஸோ அதுக்காக இதோட பார்ட்ஸ்லாம் வந்து சில பார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஆக்ஷன் வந்து சுத்தமாவே இல்லை, ரிட்டர்ன் ஆகலை. இது டோட்டல் டவுனு. ஸோ பிரேக்ஸை பொறுத்தவரையிலும் பிரேக் ஷூ ரியர் வந்து டோட்டலாகவே வேர் ஆகிருந்தது. ஸோ இது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாத இதோட ரியர் வீல் ட்ரம்மு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே க்ரூ வந்திருக்கு. ஸோ இதை வந்து ரீஒர்க் கூட பண்ணி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எங்களால் டிஸ்மேண்டில் பண்ணுறப்ப எதுவுமே பண்ண முடியல. டோட்டலாக ஹேமரிங் பண்ணி தான் உடச்சி எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆமை பொறுத்தவரையிலும் இது வந்து அப்பர் ஆமுன்னு சொல்லுவோம். இந்த அப்பர் ஆமை பொறுத்தவரையிலும் இதோட புஷ்கிட்ட பாருங்கள், டோட்டலாகவே இவ்வளோ லூஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். பட் இதெல்லாம் தான் வந்து ஒரு சஸ்பென்ஷனுக்கு வந்து ஒரு அந்த நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஸோ இதோட பால் ஜாயிண்ட் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஷேக் இருக்குது. ஸோ வெஹிக்கிளோட டோட்டல் லோட் கெப்பாசிட்டியே வந்து ஹோல்ட் பண்ணுறது இது மாதிரி லோயர் ஆர்ம் சிஸ்டம். அண்ட் தென் வந்து இதில் இருக்க இந்த பால் ஜாயின்ட்ஸ் தான். இதுதான் வந்து ஒரு லோட் பேரிங்னு சொல்லுவோம். இதில் டோட்டல் சிஸ்டமே வந்து இதில் தான் வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறப்ப நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா வந்து இந்த வெஹிக்கிளோட பழைய லோயர் ஆர்ம், ஃப்ரண்ட் லெஃப்டோட லோயர் ஆர்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் யூஸ் பண்ணுறப்ப இந்த லோயர் ஆர்மோட சிஸ்டம் வந்து டோட்டலாகவே வந்து கரோட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதை வந்து ஓவர் த பீரியட் வந்து டிரைவ் பண்ணுறப்ப இதோட இதுவே வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ இது வந்து என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உடஞ்சி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் ரிஸ்க் எடுக்கலன்ட்டு கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இதை வந்து ஒரு ஒரிஜினலாக அரேஞ்ச் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 to 20,000 கிட்ட வந்துடும். பட்ஜெட்குள்ள பண்ணணுன்ற ஒரு கன்சர்னுக்காக செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல பேசி லோயர் சிஸ்டமே வந்து ரெடி பண்ணிருக்கு. அது வந்து நல்லாவே இருக்கு, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து என்னென்ன பொருள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும்ன்ற பார்க்க போறோம். பேசிக் பிஎம்எஸ்க்காக ஒரு இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர், கம்ப்ளீட் ஃபியூல்ஸ் ஃபில்டர்ஸ் ஐட்டம் எல்லாமே சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷனுக்காக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஷாக் அப்சர்வர், அண்ட் தென் வந்து அதுல இஷ்யூ இருந்த பால் ஜாயிண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாவே வந்து சேஞ்ச் பண்றோம். இதுதான் வந்து செட் ஆஃப் 4 பால் ஜாயின்ட்ஸ். அண்ட் தென் புஷஸை பொறுத்தவரையிலும் லோயர் ஆர்ம், அப்பர் லோயர் ஆர்ம், லோயர் ஆர்முக்கு வந்து செட் ஆஃப் 8 புஷஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து ஓஇஎம்ல போடுறோம். ஸோ இதோட புஷஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதோட புஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு டைப்புக்கு ஒவ்வொரு புஷஸ் வரும். இதோட புஷஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் 8 புஷஸ் வரும். அண்ட் தென் வந்து ஸ்டேரிங் ரேக்கை பொறுத்தவரையிலும் ரேக் நல்லாவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பால் ஜாயிண்ட், டயர் ஹெட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் தென் பிரேக்ஸை பொறுத்தவரையிலும் வீல் சிலிண்டர் டோட்டல் சிஸ்டமே வந்து கம்ப்ளீட்டாகவே டவுனு. அதுக்காக வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு, பிரேக் ஷூ, அதில் வர ரியர் வீல் சிலிண்டரு, அண்ட் தென் டிஸ்க் ரோட்ரு, ட்ரம்மும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஒரு டைமிங் பெல்ட்டில் வந்து ஒரு டைமிங் பேரிங்கும் டென்ஷனரும் வந்து இஷ்யூ இருக்கிறதுனால பேரிங்கில் வந்து நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ஒரு பிராண்ட் நியூ டென்ஷனர் பேரிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃப்ரண்ட் வீல் பேரிங்கில் இஷ்யூ இருக்கிறதுனால ஒரு ஃப்ரண்ட் வீல் பேரிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து லேத்தில் கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ பெல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பெல்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கட்டாக இருந்தது. ஸோ இது வந்து இந்த வெஹிக்கிளோட டிரைவ் பெல்ட் வந்து ஓயில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இதோட பிரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 4,000 rupees வரும். என்னடா அது சின்ன ஒரு டிரைவ் பெல்ட் தான், இது வந்து ஏன் ஒரு 4,000 rupeesன்னு கேட்பீங்க. ஆனால் இதுல இருக்க குவாலிட்டி ஆஃப்டர் மார்க்கெட்ல கண்டிப்பா கிடையாது. ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 700, 750 முடிஞ்சிடும். ஆனால் அதோட லைஃப் வந்து கண்டிப்பா வரவே வராது. ஆனால் இந்த டிரைவ் பெல்ட் வந்து ஒரு 4,000 rupees கொடுத்து நம்ம வாங்கி போடுறோம்னா இதோட குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ இந்த ஒர்க் தான் வந்து நம்ம இந்த வண்டியில வந்து பண்ண போறோம். ஸோ என்னென்ன பண்ண போறோம்ன்றது கம்ப்ளீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, என்கொயரி இருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் வந்து நாங்க போடுற எஃபர்ட் வந்து எல்லாருக்கும் சேரணும்னு நினைக்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.